அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக முன்வச்சுட்டே இருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம தான் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த போராட்டமும் அனுமதி கொடுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கு வந்து அனுமதி கொடுக்கலாங்கிறது அது ஒரு நாள் முன்னாடி கொடுத்து அனுமதி. இது மைலேஜ் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா திமுகனால அரசியல் செய்ய முடியல. நான் கடந்த ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய அந்த காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வீடியோ இட்டாங்க. எங்களோட கொடியை கூட இந்த இடத்துல நட முடியல, நாங்கள் மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மேடை அமைக்க கூட வாய்ப்பு கொடுக்கறதில்ல, எங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல, முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் எங்களை பழி வாங்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு எண்ணெய் மக்களுக்கு வந்து நல்லாட்சி தரணும் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்களாட்சியை ஏற்றி இந்த சைடு வந்திருக்கிறாங்க. திமுக இன்னைக்கு ரோட்டில் மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்ட இயக்கமாக, கூட்டணி கட்சிகளாக கைவிடப்பட்ட இயக்கமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த அரசாங்கத்து மேலே நான் கேட்குறேன், 45 நாளில் ஏன் இவ்வளோ நீங்கள் குதிக்கிறீங்க? நீங்கள் 5 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நாங்கள் அதை செஞ்சோம், இதை திட்டத்தை செஞ்சோம், பாலாரை கொண்டு வந்தோம், தேனாரை கொண்டு வந்தோம்னு சொன்னவர்களை தமிழ்நாட்டு மக்கள் 5 வருஷ ஆட்சியை பார்த்து திமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை கேலியும் கிண்டலும் செய்கிற அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணான்னு இன்றைக்கி வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து 45 டேஸ் தான் ஆகுது. ஒரு சிறப்பான ஊழல் இல்லாத, என்ன சொல்ற, கமிஷன் கரப்ஷன் இல்லாத ஆட்சியை, ஒரு தெளிவான ஆட்சியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்ருக்கிறாரு. அதை பார்த்து பொறுக்க முடியல. அப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் இதெல்லாம் பார்க்குறாரு. இதுக்கான முடிவை தெளிவாக எடுப்பார்னு நான் பார்க்குறேன். சேகர் பாபு சொல்கிறாரு, இது ட்ரைலர் தான், அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணலைன்னா நாங்கள் இது வந்து மெயின் பிக்சரே காட்டுவோம்னு சொல்கிறோம். நீங்கள் நிறையா ட்ரெய்லர் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஓசி பஸ்ஸுன்னு சொன்ன ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க. நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு லிப்டிக் போட்டுக்கோங்க, பாய் ஃப்ரெண்டோட போகணுன்னு சொல்லி ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க. பொன்முடி வந்து ஊழல் வந்து பண்ணி அவர் மேலே ஜட்ஜ்மெண்ட் ஆகி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக ட்ரெய்லரையும் மெயின் பிக்சரையும் காமிச்சிருந்தா கொளத்தூரில் ஜெயிச்சிருப்பீங்க. 5 வருஷம் கொளத்தூரில் முகாமிட்டீங்க. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக மிக தெளிவான ஆட்சியை தரோன்னு. அப்போ மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரே ஒழுங்காக ஆட்சி தரலன்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் தோல்வியை சந்தித்து வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. சேகர் பாபு கொளத்தூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சேகர் பாபுனால கூட கொளத்தூரில் முதலமைச்சரை ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ சேகர் பாபுக்கு மக்கள் என்ன வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க, கட்சிக்காரங்க என்ன வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க, சேகர் பாபு சொன்னது என்ன எடுபட்டிருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்குது. நீங்கள் மெயின் பிக்சர், நீங்கள் ட்ரெய்லர் பிக்சரெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சரை விரும்பி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியை செய்யக்கூடிய சதின்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க.